بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, என் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இஸ்லாமிய பார்வையில் நண்பர்கள், அல்லாஹுடைய மார்க்கம், இந்த தீன் நாம் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை எல்லா வழிகளிலும் எமக்கு வழிகாட்டும். அதுதான் அல்லாஹுடைய தீன். படைத்த இறைவன் இந்த பூமியில் மனிதர்களை மட்டும் படைத்து அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று அல்லாஹ் விடவில்லை. அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நியதியோடுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்திருக்கிறார். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைக்கவில்லை என்னை வணங்கி வழிபட வேண்டும் என்ற காரணத்திற்காகவே தவிர. அல்லாஹ் இந்த வானத்தை, இந்த பூமியை, இந்த அண்ட சராசரத்தை அல்லாஹ் விளையாட்டிற்காக படைக்கவில்லை, வீணுக்காக படைக்கவில்லை. அல்லாஹ் ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில முறைகளை, வழிமுறைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு ஆக்கி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் உறவுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கிறான். அந்த உறவில் மனிதன் யார் யாரோடு நெருக்கமோடு பழக வேண்டும், யார் யாரோடு நெருக்கமோடு பழகக்கூடாது, யாரோடு இந்த பூமியில் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும், யாரோடு உறவை துண்டித்து வாழ வேண்டும் என்ற எல்லா நியதிகளையும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாமில் எமக்கு வழிகாட்டாமல் இல்லை. அந்த அடிப்படையில் தான் நண்பர்கள், நட்பு என்ற பிரிவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்ட இந்த தீனில் அல்லாஹ் அதிகம் வலியுறுத்தி சொல்கிறார். இஸ்லாமிய பார்வையில் நட்பு என்பது இந்த உலகத்தில் மட்டுமல்ல, கபரிலும் அல்லாஹ் நட்பை வைத்திருக்கிறார். மஹ்ஷரில் எழுப்பப்படுவோமே, அங்கேயும் அல்லாஹ் நட்பை வைத்திருக்கிறார். மஹ்ஷரில் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படும் போதும் அல்லாஹ் நட்பை வைத்திருக்கிறார். விசாரிக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகும் அல்லாஹ் நட்பை வைத்திருக்கிறார். ஒரு நட்பு இந்த உலக வாழ்வில், கபூரில், மறுமையில், சொர்க்கத்தில் என எல்லா வழியிலும் அவனிடத்திலே பிரதிபலிக்கும். அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸில் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் தன் நண்பன் எந்த வழியில் இருப்பானோ அதே வழியில் தான் இருப்பான். ஒரு நண்பன் எந்த வழியில், எந்த மார்க்கத்தில், எந்த தீனில் இருப்பானோ அதே வழியில் தான் அவன் இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அன்போடும் பாசத்தோடும் சொல்ல வேண்டும் இந்த பெயரை கேட்டால் என்னவென்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுகாலில். உங்களில் ஒவ்வொருவரும் பார்க்கட்டும் அவர் யாரோடு நட்பை வைத்துக் கொள்கிறார் என்று. ஏனென்றால் நீ முடிவெடுக்கப்படுவாய் உன் நட்பை கொண்டுதான். நீ யாரோடு பழகுகிறாயோ அவர்தான் நீ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், ஒரு நல்ல நட்பிற்கும்
தீய நட்பிற்கும் உள்ள உதாரணம் என்னவென்றால் கமசலி சாஹிபில் மிஸ்கி வக்கீரில் ஹத்தாத். மிஸ்கை நறுமணத்தை விற்பனை செய்பவனுக்கும் இரும்பு பட்டறையில் வேலை செய்பவனுக்கும் உதாரணத்தை போன்றுதான். ஒரு பிளாக் ஸ்மித்துக்கும் ஒரு பெர்ஃபியூம் செல்லருக்கும் என்ன உதாரணமோ அதுதான் அவர்களுக்குள்ள உதாரணம். எப்படி ஒரு நறுமணத்தை விற்பவன் என்ன செய்வான்? அவரோடு ஒருவர் உட்கார்ந்து சென்றால் ஒன்று அந்த நறுமணம் அவனுக்கு வீசும். அந்த கடைக்கு உள்ள போயிட்டு வந்தாலே என்ன வீசும்? நம் மீது நறுமணம் வீசும். அல்லது விற்பவர் அதை விற்பனைக்காக எம்மிடத்திலே விற்பார், அல்லது அந்த நறுமணமாவது அவரிடத்தில் இருந்து எம்மிடத்திலே வந்து செல்லும். இது நல்ல நட்பிற்கு உதாரணம். நல்ல நண்பனோடு சேருபவன் அவனிடத்திலே நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவனிடத்திலே இருக்கக்கூடிய இயற்கையான பழக்கம் என்னிடத்திலே அப்படியே வரும். அதுபோல்தான் தீய நட்பிற்குரிய உதாரணம் வக்கீரில் ஹத்தாத், இரும்பு பட்டறையில் இருப்பவனை போன்று. அவனிடத்திலே சென்றால் ஒன்று அவனிடத்திலிருந்து வெளிவரக்கூடிய தீக்கதிர்கள் அவனுடைய உடம்பை தாக்கும், அவனுடைய ஆடையை தாக்கும். இல்லை என்றால் அவனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த தீய மனம் அவனிடத்திலே ஒட்டிக்கொள். உள்ள போயிட்டு வெளியே வந்தா இரும்பு பட்டறையில் என்ன வாசம் வருமோ அது அவனிடத்திலே இருக்கும், அல்லது அந்த தீ கதிர்களாவது அவன் செய்யும் பொழுது அவனை தாக்கும். இது தீய நட்பிற்கு உதாரணம். எப்படி ஒரு தீய நண்பனோடு சேருபவன் அவனிடத்திலே அவன் தீய பழக்கத்தை கற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த தீய பழக்கத்தினுடைய அடையாளம் அவனிடத்திலே ஒட்டிக்கொள். எப்படி அவன்? உதாரணத்திற்கு நாம் புரிய வைப்பதற்காக சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹுடைய தீனை கண்ணியமோடு நினைப்பவர்களோடு பழகினால் அல்லாஹுடைய தீனை கண்ணியமோடு பார்ப்போம். அல்லாஹுடைய தீனை இந்த காலத்தில் பின்பற்ற முடியுமா? இதுவெல்லாம் இன்னைக்கு சாத்தியமா நினைக்கக்கூடியவங்கள்ட்ட பழகினா நாமும் நினைப்போம் இதுவெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியமான்னு சொல்லி. இன்னும் சொல்லவா, கண்ணியமான முறையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த, அவர்கள் வலியுறுத்திய, கடமையாக்கிய தாடி வளர்க்கக்கூடிய நண்பர்களோடு இணைந்து சேர்ந்தால் என்ன பழக்கம் வரும்? எமக்கும் தாடியை வளர்ப்பது எம் ஆணின் அடையாளம் என்ற ஒரு சிந்தனை வரும். தாடியை மடிக்கக்கூடிய நண்பர்களோடு பழக்கம் கொண்டால், இவர் தாடி வைத்திருந்தால் அவர் உள்ளத்தில் என்றைக்காவது தோணும் இவர்களை போன்று எப்போது என் முகம் மாறும் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் அத்துணை பாடங்களை, படிப்பினைகளை நமக்கு தரக்கூடியது. நட்புதான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை தீய பாதையிலும் நல்ல பாதையிலும் எடுத்துச் செல்லும். பெற்றோர்கள் அவனோடு எல்லா நேரமும் இருக்க முடியாது, ஆசிரியர்கள் எல்லா நேரமும் இருக்க முடியாது, உறவினர்கள் எல்லா நேரத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ள முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன் இன்பம், துன்பம், கஷ்டம் எல்லாவற்றையும் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வான் என்றால் எந்த தயக்கமும் இல்லாமல், கூச்சமும் இல்லாமல், யாரோடுதான்? தன்னோடு இருக்கக்கூடிய அந்த நண்பரோடு தான். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொன்னார்கள், ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுகாலில், நீ யாரோடு நட்பை வைத்துக் கொள்கிறாய் என்று பார்த்துக்கொள். நீ தீய நண்பர்களோடு இணைந்தால் தீய பழக்கம் தான் உன்னிடத்திலே வரும். நல்ல நண்பர்களோடு இணைந்தால் நல்ல பழக்கம் தான் உன்னிடத்திலே வரும். நீ யாரோடு இருக்கிறாயோ, எந்த சூழலில் வளர்கிறாயோ அந்த சூழல் தான் நீ உன் வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழலாக அமையும். ஒரு ரூம்ல தங்கி இருக்கீங்க, காலையில 5 பேர் இருக்கீங்க அந்த ரூம்ல. காலையில ஃபஜ்ருக்கு அதான் சொல்லப்படுது. அந்த 5 பேர்ல 4 பேர் ஃபஜ்ருக்கு போகக்கூடியவங்களா இருந்தால் அந்த ஒருவரும் இயற்கையாவது என்றைக்காவது ஃபஜ்ருக்கு போயிடுவார். அப்படியா இல்லையா? ஆனால் இருக்கக்கூடிய 4 பேருடைய காதிலும் ஷைத்தான் சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தால் ஃபஜ்ருக்கு போகாம தூங்கினா என்ன ஆகும்? ஷைத்தான் என்ன செய்வான்? காதில் சிறுநீரை கழிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்கின் அடையாளம். யாரின் அடையாளம்? முனாஃபிக், நயவஞ்சகரின் அடையாளம். இந்த ரூம்ல போய் அப்படி காலைல ஃபஜ்ருக்கு பாருங்க, தெரிஞ்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட நண்பர்களோடு பழக்கம் வைத்திருப்பவன் ஃபஜ்ரை ஒரு காலம் தூங்க மாட்டான். அப்படியா இல்லையா? உண்மையா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் நேசித்த ஒருவர்.
அல்லாஹ்வுடைய தூதர் இவர் நேர வழி வருவதற்காக அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே ஆசை வைத்தார்கள். யார் அவர்கள்? ரசூலுல்லாஹை வளர்த்த அவருடைய சாட்சி அபூ தாலிப். அபூ தாலிபை நேர்வழியிலிருந்து தடுத்தது எது தெரியுமா? எது? தீய நட்பு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப் மரணமாகக்கூடிய சபைக்கு செல்கிறார்கள். சுற்றி அபூஜஹல் இருக்கிறார், அபூ தாலிபுடைய நண்பர். அப்துல்லா இப்னு உமையா அவர் நிற்கிறார், அபூ தாலிபுடைய நண்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபை பார்த்து சொன்னார்கள், என் தந்தையே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுங்கள். இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு நான் பரிந்து பேசுகிறேன். இந்த ஒரு வார்த்தை போதும், அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக நான் பரிந்து பேசுவேன். அப்போது அருகில் இருந்த அபூ தாலிப், அவர்களுக்கு அருகில் இருந்த அபூஜஹல், அப்துல்லா இப்னு உமையா அபூ தாலிபை பார்த்து சொன்னார்கள், தர்கபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டா விலகப் போகிறாய் அபூ தாலிபே? யாருடைய மார்க்கத்தை விட்டு விலகப் போகிறாய்? முஹம்மதிற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தாலிப் மில்லத்தி அப்துல் முத்தலிப் என்று கூறியவராகவே மரணமானார். காரணம் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஹிதாயத்தை நாடவில்லை. ஆனால் முக்கியமான காரணம் யார்? அருகில் சுற்றி இருந்தவர்கள், அவருடைய நண்பர்கள். ஒரு நண்பருடைய துணிவு, அந்த ஏவல் நேர்வழியை விட்டு ஒருவரை தடுத்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. நல்ல நட்போடு, நல்ல நண்பர்களோடு, அல்லது நல்ல நண்பர்கள் இருக்கக்கூடிய சபையோடு, அந்த அறையோடு எம்மை ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் எமக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புகள் தெரியுமா? ஒரு அழகான ஹதீஸ், பலர் கேட்டிருக்கலாம், பலர் கேள்விப்படாமல் இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியில் மலக்குமார்கள் உண்டு. எல்லா தெருக்களிலும் அவர்கள் உலா வருவார்கள். எங்கேயாவது அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய சபை இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக. யாரை பற்றி? யாரை பற்றி? அங்கெல்லாம் ரொம்ப இருட்டா இருக்கு, தூங்க கூடாது. யாரை பற்றி? அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய சபை இருக்கிறதா என்று தேடுவார்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அந்த சபையாக இதை ஆக்கட்டும். மலக்குமார்கள் இந்த சபைகளை கண்டால் வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளை அழைப்பார்கள், வாருங்கள் வாருங்கள், இங்கே அல்லாஹ்வை பற்றி பேசுகிறார்கள் என்று. அந்த மலக்குகள் என்ன செய்வார்கள்? ரெக்கைகளால் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள். அது பார்க்க முடியாது நம்மளால. இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்தில் இது இருக்கும். ரெக்கைகளால் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள். அப்படி சூழ்ந்து கொள்ளக்கூடிய மலக்குகளை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களிடத்திலே பேசுவார். மா யகூலு இபாதி, என் தோழர்களே, என் மலக்குகளே, என் அடியார்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த மலக்குகள் பதிலளிப்பார்கள், யா அல்லாஹ், இவர்கள் உன்னை தஸ்பீஹ் செய்கிறார்கள், உன்னை புகழ்கிறார்கள், உன்னை மகத்துவப்படுத்துகிறார்கள் யா அல்லாஹ். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலக்குகளை பார்த்து கேட்பான், ஹல் ரஅவுனி, அவர்கள் என்னை பார்த்ததுண்டா? மலக்குகள் என்ன சொல்லுவார்கள்? என்ன சொல்லுவார்கள்? அல்லாஹ்வை பார்த்திருக்கிறோமா? இல்லையா அல்லாஹ், அவர்கள் உன்னை பார்த்ததில்லை. அல்லாஹ் கேட்பான், அவர்கள் என்னை பார்த்தால்? அப்போது மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அவர்கள் உன்னை பார்த்து விட்டால் இப்போது உன்னை புகழ்வதை விட, இப்போது உன்னை மகத்துவப்படுத்துவதை விட, இப்போது உன் கண்ணியத்தை பற்றி பேசுவதை விட அதிகமாக அதில் ஈடுபடுவார்கள். உண்மையா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுபடியும் கேட்பான், எதை என்னிடத்திலே கேட்கிறார்கள்? எதற்காக வந்து அமர்ந்திருக்கிறார்கள்? எதற்காக? எது நமக்கு வேணும் இந்த சபை மூலமா? எது வேணும்? அல் ஜன்னா, சொர்க்கம். அதற்குத்தானே வந்திருக்கிறோம். அதற்குத்தானே இந்த நல்ல அமலில் ஈடுபட்டு இருக்கிறோம். நரகத்துக்கு போனா பக்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு போயிருக்கலாம். எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம்? சொர்க்கத்திற்காக. மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இவர்கள் சொர்க்கத்தை கேட்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததுண்டா? பார்த்திருக்கிறோமா? மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததில்லை. அல்லாஹ் கேட்பான், அப்படி பார்த்தால் யா அல்லாஹ், அது கிடைக்க வேண்டும் என்ற ஆசையில் அதிகம் அதிகம் அதை தேடுவார்கள் யா அல்லாஹ். உண்மையா இல்லையா?
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், எதிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள்? எதிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறோம்? நரகம். அல்லாஹ் கேட்பான், அந்த நரகத்தை அவர்கள் பார்த்ததுண்டா? இல்லை அல்லாஹ் பார்த்ததில்லை. அப்படி பார்த்தால் மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அப்படி அதை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டு அதை பார்த்தால் அதிகம் அதிகம் அதை அஞ்சி அதிலிருந்து விலகுவதற்குரிய காரியத்தை செய்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உரையாடலுக்கு பிறகு அந்த மலக்குகளிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஃபஉஷ்ஹிதுக்கும் அன்னி கத் கஃபர்து லஹும். நான் மலக்குகளை உங்களை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், அவர்கள் எல்லோர்களையும் நான் மன்னித்து விட்டேன். அவர்கள் எல்லோர்களையும் நான், அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், என்ன குற்றம் செய்தார்கள், எதிலிருந்து பாவ மன்னிப்பை தேடினார்கள், அதுவெல்லாம் எனக்கு முக்கியமில்லை. அவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன். அப்போது அங்கு இருக்கக்கூடிய ஒரு மலக்கு ஒருவர் சொல்லுவார், யா அல்லாஹ், அதில் ஒருவன் இருக்கிறான், அவன் இங்கே வர வேண்டும் என்பதற்காக வரவில்லை. அவங்க வந்ததன் நோக்கம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதோ, நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேட வேண்டும் என்பதோ, உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதோ இல்லை. வற்புறுத்தினார்கள் வந்து விட்டான். அல்லது உதாரணத்துக்கு இங்க வந்தாதான் சாப்பாடு சொன்னாங்க, வந்துட்டான் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அங்கே இருக்கக்கூடிய யாரையும் நான் துர்பாக்கியவானாக மாற்ற மாட்டேன். அந்த சபை மன்னிக்கப்பட்ட சபை தான். என்ன அர்த்தம்? அவன் எந்த நோக்கத்திற்காக யார் அழைத்து அந்த சபையில் அவன் அமர்ந்திருந்தாலும் நல்லவர்களோடு அவன் அமர்ந்திருக்கும் காரணத்தால் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு அவனுக்கு உண்டு. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு அழகான ஹதீஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அடிக்கடி. ஒரு மனிதன் 99 என்ன செய்தான்? கொலை செய்தான். 99 கொலை செய்ததற்கு பிறகு உள்ளம் திறந்து அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் கேட்டான், இங்கே அறிந்தவர்களில் அதிகமானவர் யார்? அங்கே உள்ளவர்கள் ஒரு துறவியை காட்டினார்கள். அவர் அறிஞர் அல்ல, மார்க்கத்தை படித்தவர் அல்ல, ஒரு துறவி. அவரிடத்திலே சென்றான். சென்று கேட்டான், நான் 99 கொலை செய்திருக்கிறேன், என்னை இறைவன் மன்னிப்பானா? அவன் சொன்னான், படுவாவி, 99 கொலை செஞ்சிருக்க, உன்னை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா? உனக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது, போயிட்டான். கோபம் வந்து என்ன செய்தான்? 100 முழுமையாக்கினான். அதற்கு பிறகு மனம் திருந்தியது. கேட்டான், இவரை விட அறிந்தவர் உண்டா? அப்போதுதான் காட்டப்பட்டார்கள் ஆலிம் ஒருவர். யார்? அறிஞர். குர்ஆன் ஹதீஸை கற்றுத் தேர்ந்த ஒரு மார்க்க அறிஞர் அடையாளம் காட்டப்படுகிறார். அவரிடத்தில் சென்றார். 99 கொலை செய்திருக்கிறேன், என் இறைவன் என்னை மன்னிப்பானா? அவர் சொன்னார், ஆம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை மன்னிப்பான். ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு, நீ வாழக்கூடிய இடம் பாவிகள் இருக்கக்கூடிய இடம். அதான் உனக்கு பாவம் செய்யறது சாதாரணமா இருக்கு. நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? இங்கே பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நல்லவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீ சென்று விடு. ஒரு பாவத்திலிருந்து திருந்த வேண்டும் என்று ஆசைப்படுவோர் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? அந்த பாவம் செய்வதற்கு சூழல் காரணமாக அமைந்தால் அந்த இடத்தை விட்டு முதலில் கிளம்பி விட வேண்டும். ஃபஜ்ர் தொழாம இருக்கிறதுக்கு அந்த ரூம்ல தூங்குற அந்த மற்ற நண்பர்கள் தான் காரணம்னா என்ன செய்யணும்? அந்த ரூமை விட்டு கால் செஞ்சு ஃபஜ்ர் தொழக்கூடிய மக்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே சென்று அமர வேண்டும். அப்படியே இல்லையா? இப்ப இந்த ஹாஸ்டல்ல அப்படி ஒரு ரூம் இருக்குமா? தெரியல எனக்கு. இருக்கா இல்லையா? இல்லையா? அல்லாஹ் பாதுகாப்பானாங்க, அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அப்படி சூழலை விட்டு விலகிவிடு. நல்லவர்கள் வாழக்கூடிய இடத்தை நோக்கி நீ சென்று விடு. சென்றால் இறைவன் உன்னை மன்னிப்பான். அவன் கிளம்பி முடிவெடுத்து சரிப்பா இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுவோம், அந்த நல்லவர்கள் வாழக்கூடிய பூமிக்கு சென்று அல்லாஹ்வை வணங்குவோர்களோடு நாமும் வணங்குவோம் என்று கிளம்பினால் செல்லக்கூடிய வழியில் அல்லாஹ் மௌத்தை வைத்திருந்தார். மலாயிக்கத்து ரஹ்மா
அருளுடைய மலக்குகள், மலாயிகத்துல் அதாப், பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள். 2 மலக்கு வந்துடுறான். நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் சொன்னார்கள், இவன் அல்லாஹ்வை நோக்கி திரும்பி வந்தவன், இவனை நான் அழைத்து செல்கிறேன். பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் சொன்னார்கள், 100 கொலை செய்திருக்கிறான், நான் அழைத்து செல்கிறேன். இந்த இருவருக்கும் தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ் மனிதனுடைய வடிவில் ஒரு மலக்கை அனுப்புகிறார். அவர் சொல்கிறார், ஏன் இருவருக்கும் வாக்குவாதம்? அளந்து பாருங்கள். நல்லவருடைய ஊருக்கு இவர் வந்த தூரம் அருகாமையில் இருந்தால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள். பாவிகளுடைய ஊருக்கு இவர் வந்த தூரம் அருகாமையில் இருந்தால் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள். சரியான தீர்ப்பு. அளந்து பார்த்தார்கள், நல்லவர்களுடைய ஊருக்கு தான் அவருடைய உயிர் அருகாமையில் இருந்தது. இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுவாங்க பின்னாடி. ஆனா உண்மையில் நடந்தது அது அல்ல. அவர் கடந்த தூரத்தை உண்மையில் அளந்து பார்த்திருந்தால், ஒரு செயல் நடப்பதற்கு முன்னதாக அவருடைய உயிர் பாவிகளுடைய ஊருக்கு தான் அருகாமையில் இருந்தது. என்ன நடந்தது அப்படி என்றால், யார் மாற்றியது இவருடைய தூரத்தை? யார் மாற்றியது? யார் மாற்ற முடியும்? பூமியின் அகலத்தை யார் மாற்ற முடியும்? அதை படைத்தவன் மாற்ற முடியும். அல்லாஹ் மாற்றினான். நல்லவர்களுடைய ஊருக்கு கட்டளையிட்டால் நெருக்கிவிடு, நெருக்கமாகிவிடு. பாவிகளுடைய ஊருக்கு கட்டளையிட்டால் தூரமாகிவிடு. என்ன புரிகிறது? நீங்கள் மனம் மாறி அல்லாஹுவை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் போதும். அதற்குரிய வழியை தேர்ந்தெடுத்து சென்றால் போதும். அல்லாஹ் நீங்கள் அதை அடையாவிட்டாலும் உங்களை அடைய செய்வான். நல்ல நட்பு எனக்கு அமைய வேண்டும், நல்ல நண்பர்களோடு நான் பழக வேண்டும், அவர்களோடு சேர்ந்து அவனிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை, நான் அல்லாஹுவை மறக்கும் போது அவன் அல்லாஹுவை எனக்கு நினைவுபடுத்த வேண்டும். இப்படி ஒரு நட்பு எனக்கு அமைய வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் முதலில் இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? அதை எமக்கு இலகுபடுத்துவான். இது உலகத்தில் அல்லாஹ் அமைக்கக்கூடிய நட்பு. இந்த நட்பு எல்லா இடத்திலும் பிரதிபலிக்கும். மீண்டும் சொல்கிறேன், ஒரு நண்பன் எப்படியோ, வாழக்கூடிய சூழல் எப்படியோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். புரியுதா இல்லையா? ஹிஜாபை கண்ணியமாக கருதக்கூடிய பெண்களோடு முஸ்லிம் பெண்கள் இருந்தால் ஹிஜாபை அணிவதை கண்ணியமாகத்தான் கருதுவார்கள். ஹிஜாபை அணிவதை இழிவாக கருதக்கூடிய இதுவெல்லாம் இந்த காலத்துல தேவையா? மூடிக்கிட்டு போறதெல்லாம் இந்த காலத்துல அவசியமா? சுதந்திரம் உண்டு. நீ எல்லாம் அடிப்படைவாதிகள். என்ன சொல்றாங்க இன்னைக்கு? மார்க்கத்தை பின்பற்றினால் என்ன சொல்றாங்க? ஃபண்டமெண்டலிஸ்ட், அடிப்படைவாதிகள். அந்த காலத்துல பிறக்க வேண்டியவங்க இந்த காலத்துல பிறந்துட்டாங்க சொல்றாங்களா இல்லையா? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஏன்? அவர்கள் அந்த சபையிலே வாழ்ந்தால் என்ன ஆகும்? அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதுதான் அவனுக்கு கண்ணியமாக தெரியும். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தீனை கண்ணியமாக கருதுபவர்களோடு பழகினார்கள், அவர்களோடு வாழ்ந்தார்கள், அவர்களோடு இருப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். பின்னாலும் வரும்போது புரியும். சரி, உலகத்தில் அல்லாஹ் அமைத்துக் கொடுக்கக்கூடிய நட்பு மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அல்லது கபரில் அடக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் யாரை நண்பராக ஆக்குவான்? யாரை நண்பராக ஆக்குவான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة. கொஞ்சம் உங்களுடைய கவனங்களை கொடுங்கள். மௌத்தாக கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மலக்குகளை இறக்குவார். பயம் வருமா இல்லையா? இங்கேயோ போக போறோம், நம்ம யாரோயும் அழைச்சிட்டு போக போறாங்க. நம்முடைய தந்தைக்கு சொல்லல, நம்முடைய உறவுகளுக்கு சொல்லல, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லல, நம்முடைய நண்பனுக்கு சொல்லல. ஆனா நம்ம இந்த உலகத்தை விட்டு போக போறோம். ஒரு பயம் இருக்கும், ஒரு கவலை இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் சில மலக்குகளை இறக்கி அவனுக்கு ஆறுதல் சொல்லுவான். அல்லாஹ் தகாஃபு, பயப்படாத, வலா தஹ்சனு, கவலை கொள்ளாத, வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், உனக்கு சொர்க்கம் உண்டு, அதான் உனக்கு வாக்களிக்கப்பட்டது. நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ, இந்த உலகத்திலும் உனக்கு நண்பனாக நாங்கள் இருந்தோம், நீ செல்லக்கூடிய இடத்திலும் மறுமையிலும் நண்பர்களாக நாங்கள் இருப்போம், கவலை கொள்ளாதே.
சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நல்ல நட்போடு வாழ்ந்து நல்ல சூழலில் தன்னை அமைத்துக் கொண்டு வளர்ந்தவர்களுக்கு மலக்கை அல்லாஹ் தோழனாக ஆக்குவான். அந்த தோழமைதான் இரவு நேரத்தில் ஆயத்துல் குர்சியை ஓதி உறங்கினால் யாரையெல்லாம் நியமிப்பான்? பாதுகாப்பு இருக்கு. யாரை நியமிப்பான்? காலை விடியும் வரை மலக்கு அவரோடு பாதுகாப்பில் இருப்பார். அவர் அவருக்கு நண்பர். இன்னொரு நட்பு வரும். கபரில் அடக்கம் செய்வார்கள். விசாரணை முடிவடையும். ஒன்று அந்த 3 கேள்விக்கு பதில், அல்லது 3 கேள்விக்கு எனக்கு தெரியாது என்று பதில். நல்லவர்களுடைய விசாரணை முடிந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அழகிய முகத்தை கொண்டு அழகிய ஆடையோடு ஒரு உருவம் அவனுக்கு முன்னால் தோற்றமளிக்கும். அவன் கேட்பான், நீ யார்? அழகிய உருவத்தில் இருக்கிறாய், உன்னை பார்த்தாலே எனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்ததை போல்தான் இருக்கிறது, நீ யார்? அவர் சொல்லுவார், அந்த உருவம், அந்த உயிர், அந்த அழகிய தோற்றம் சொல்லும், அமலுக சாலிஹ், நான் நீ செய்த நல்ல அமல்கள் என்று. மறுமை வரை, நீ எழுப்பப்படும் வரை உன்னோடு நான் தோழமைக்கு இருப்பேன் என்று சொல்லும். பாவிக்கு விகோரமான உருவத்தில் ஒரு உருவம் வரும். அவன் கேட்பான், உன்னை பார்த்தாலே தீமையை கொண்டு வந்ததை போல் இருக்கிறது, நீ யாரன்? அது சொல்லும், நான் நீ செய்த பாவமான அமல்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், மறுமையில் எழுப்பப்பட்டவுடன் எந்த உறவு நமக்கு உதவிக்கு வருமா? வருமா? தந்தை வருவாரா? தாய் வருமா? சகோதரர்கள், நண்பர்கள் வருவார்களா? எல்லோரும் அவரவர்களின் நிலைமைகளை நோக்கி விரண்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அந்த காட்சியை பற்றி சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார். அல்-அஹில்லாஉ யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அது. நிப்பாட்டுவோம், அடுத்து வர பிறகு. நாளை மறுமையில் நண்பர்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் எதிரியாக மாறிவிடுவார்கள். இந்த பூமியில் நீ இல்லாமனா இல்லடா, நீதான் எனக்கு எல்லா நேரத்திலையும் சொல்லி வளர்ந்த நண்பன் எல்லாம் மறுமையில் வரும் பொழுது எதிரியாக மாறிவிடுவான். சிலரை தவிர, சிலரை பற்றி பின்னாடி வருவோம். யார் இவர்கள்? எதிரிகளாக மாறக்கூடிய இந்த நண்பர்கள் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் ஒரு காட்சியில் அதை நமக்கு சொல்கிறான். فَأَقْبَلَ بَعْضُهُمْ عَلَى بَعْضٍ يَتَسَاءَلُونَ. சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த நட்பில், அந்த நண்பர்களோடு அவன் அமர்ந்து இருப்பான். சொர்க்கத்திலும் நண்பர்களோடு அமர்ந்து இருப்பான். அந்த நேரத்திலே அவன் அங்கே நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்லுவான், இன்னி கானலி கரீம், நிச்சயமாக எனக்கு ஒரு நண்பன் என்னோடு இருந்தான் இந்த பூமியில். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஊர்ல என்னோட இந்த பூமியில வாழ்ந்தான். ஆனால் அவனை எங்கும் தேடி பார்க்கிறேன், அவனை நான் பார்க்கவில்லை. சொர்க்கத்தில் எங்கேயும் அவனை காணும். என்னை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? அவன், இதையெல்லாம் நம்பிக்கை கொண்டு வாழ்றியான்னு கேட்டான். எதையெல்லாம்? அல்லாஹுவை, ரசூலை, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை, மறுமையை, எழுப்பப்படுவதை, விசாரிக்கப்படுவதை, சொர்க்க நரகத்தை, இதுவெல்லாம் இந்த காலத்தில் பொருந்துமான்னு கேட்டான். இதெல்லாம் நம்புற மாதிரி எப்ப இருக்கு? வா, லைஃப் என்ஜாய் பண்ணுவோம்னு சொன்னான். அவன் கூறினான், இதா மித்னா வ குன்னா துராபன் வ இதாமன் இன்னா லமதீனூன். மரணித்து மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகும் மீண்டும் எழுப்பப்பட்டு கூலி கொடுக்கப்படுமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அப்படி என்று கூறினான். அவன் அந்த நண்பர்களை பார்த்து, சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை பார்த்து கேட்பான், அவனை உங்களுக்கு நான் காட்டவா? அவன் யார் என்று உங்களுக்கு நான் காட்டவா? சொர்க்கவாதிகள், அவன் நண்பர்கள் சொல்லுவார்கள், ஆம் காட்ட, அவன் யார் என்று பார்ப்போம் என்று. திடீரென்று அவனுக்கு முன்னால் நரகத்தின் காட்சிகள் காட்டப்படும். சொர்க்கத்தில் அப்படித்தானே, என்ன நினைக்கிறோமோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி கிடைச்சிடும். நரகத்தில் அவனுடைய நண்பனை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் கண்ணுக்கு முன்னாடி காட்டப்படும். எல்லோரும் பார்ப்பார்கள். அந்த நண்பனை பார்த்து கேட்பான், காலத்தல்லாஹி இன் கித்தல துர்தி, நீதானே என்னை அழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய்? நீதானே
என்னை அழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். நீதானே என்னை சினிமா படங்களுக்கு அழைத்து செல்வதற்கு முதல் வரிசையில் இருக்க செய்தாய். அப்படி என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று நீதானே ஆசைப்பட்டாய். இசையை கேட்பதற்கு, அசிங்கமான விஷயங்களை செய்வதற்கு, அல்லாஹ் ஹராமாக்கிய பெண்களோடு பழகுவதற்கு நீதானே எனக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாய். அவன் சொல்லுவான், வலவுலா நிஅமத்து ரப்பி லகுன்து மினல் முஹ்தரின். என் ரப்பு மட்டும் எனக்கு அருள் செய்யவில்லை என்றால், சுப்ஹானல்லாஹ், நல்ல வார்த்தை, என் இறைவன் எனக்கு அந்த நேரத்தில் அருள் செய்யவில்லை என்றால் இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய உங்களை போன்று நான் ஆகியிருப்பேன். இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நரகத்தில் அல்லாஹ் என்ன அருள் செய்தார்? என்ன அருள் செய்தார்? அந்த நண்பனை விழுந்து இவனை எப்படி பாதுகாத்தான்? எப்படி பாதுகாத்தான்? எப்படி பாதுகாத்தான்? எப்படி? அவன் அழைக்கும் போது இவன் முடியாது என்று சொன்னான். அப்படியே இல்லையா? அவன் சொல்கிறான், இது எனக்கு அல்லாஹ் செய்த அருள். நீ என்னை அழைத்தாய் தவறான இடங்களுக்கு, தவறான செயல்களுக்கு. தொழுகையின் நேரம் வந்தது, விளையாட்டிற்காக அழைத்தாய். அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய நிகழ்விற்கு அழைத்தாய். அல்லாஹ் தடுத்த இடங்களுக்கு அழைத்தாய். அல்லாஹ் எனக்கு அருள் செய்தால் முடியாது என்று சொல்வதற்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட நட்பை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. மறுமையில் மனிதன் கதறக்கூடிய காட்சிகள் ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ் கூறுகிறான், யௌம தஷக்ககு ஸ்-ஸமாஉ பில் கமாம் வ நுஸ்ஸில அல் மலாயிகத்து தன்ஸீலா. மறுமையில் எல்லோரும் நிற்கும் பொழுது வானத்தை மேகங்கள் பிளந்து மலக்குகள் அணி அணியாக இறங்கிக் கொண்டிருப்பார்கள். அல் முல்கு யௌமைதினில் ஹக்கு லிர்-ரஹ்மான். ஆட்சி அதிகாரம் எல்லாம் அந்த ரஹ்மான் ஒருவனுக்கு தான் உரித்தாக இருக்கும். யாரும் பேச முடியாது. அல் முல்கு யௌமைதினில் ஹக்கு லிர்-ரஹ்மான். அந்த ரஹ்மானுக்கு தான் ஆட்சி அதிகாரம். வகான யௌமன் அலல் காஃபிரீன அஸீரா. காஃபிர்களுக்கு அது கடுமையான நாளாக இருக்கும். வயௌம யஅத்து ظالمு அலா யதைஹி. அந்த நேரத்தில் அந்த காட்சியை பார்க்கக்கூடிய மனிதன் தன் விரல்களை கடிக்க ஆரம்பிப்பான். கடிச்சு கடிச்சு துப்ப ஆரம்பிச்சிருவான். என்ன நடக்குதுன்னு தெரியாது அவனுக்கு. அவன் அப்படி நிலையில் சொல்லுவான், யா லைதனி இத்தகல்து மஅ ரசூலி சபீலா. நாசமே, கேடே, நான் ரசூலுடைய வழியை பின்பற்றி இருக்க வேண்டுமே, அதை விட்டு விட்டேன். யா வைலதா லைதனி லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா. நாசமே, இப்படி ஒருவனை இந்த உலகத்தின் நண்பனாக நான் எடுத்துக் கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே. லக்கத் அதல்லனி அனி ذிக்ரி பஅத இذ ஜாஅனி. எனக்கு நன்மை என்று போதிக்கப்பட்ட பிறகும் இவன் என்னை வழிகெடுத்து விட்டானே என்று சொல்லுவான். என்ன சொல்லுவான்? இதுவெல்லாம் தவறு என்று எனக்கு தெரியும், போதனை சொல்லப்பட்டது, ஆனால் இவனோ, இந்த நண்பனோ, இதெல்லாம் இந்த காலத்தில் தேவையா, வாடா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டாரு. வகான ஷைத்தானு லில்-இன்சானி ஹதூலா. ஷைத்தான் மனிதனை ஏமாற்றக்கூடியவனாகத்தான் இருந்தார். யாருங்க ஷைத்தான்? யாருங்க ஷைத்தான்? ஷைத்தான் சில நேரத்தில் நம்மளோட இருப்பான், உருவத்திலே இருப்பான். அந்த ஷைத்தான், இவன் என்னை ஏமாற்றி விட்டாரே, வகான ஷைத்தானு லில்-இன்சானி ஹதூலா என்று அவன் சொல்லுவான். பல்லஹில்லாஹு யௌமைதின் பஅதுஹும் லிபஅத் அது. மறுமையில் எல்லா நண்பர்களும் விரோதிகளாக மாறிவிடுவார்கள், சிலரை தவிர. இல்லல் முத்தகீன். முத்தகீன்களை தவிர, அல்லாஹுவை அஞ்சி தன்னுடைய நட்பை வைத்துக் கொண்டவர்களை தவிர. அல்லாஹ்விற்காகவே அல்லாஹுவை இவன் எனக்கு நினைவுபடுத்துவான். அல்லாஹுவை மறக்கும் போது இவன் எனக்கு அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவான். இவர்களோடு நான் இருந்தால் என் ரப்பை நான் மறக்க மாட்டேன் என்று எந்த ஒரு தோழமையை அவன் அமைத்தானோ அவர்கள் மட்டும் நண்பர்களாக நாளை மறுமையில் இருப்பார்கள். அல்லாஹ்வை மறந்து இவன் யாரோடெல்லாம் நட்பை வைத்தானோ இவர்களெல்லாம் எதிரிகளாக நாளை மறுமையில் மாறிவிடுவார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அர்ஷின் நிழல் ஒரு மனிதருக்கு கிடைக்கும். யாருக்கு? அவர் இருவருக்கு அல்லாஹ் தருவான் அந்த நிழலை.
7 கூட்டத்தார்களில் இந்த ஒரு கூட்டத்தார்களில் இருவருக்கு அல்லாஹ் தருவான். ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ் இஜ்தமஅ அலைஹி வ இஃப்தரகா அலைஹி. அல்லாஹ்விற்காக நேசம் கொண்டவர்கள், அல்லாஹ்விற்காகவே நட்பை வைத்தவர்கள், அல்லாஹ்விற்காகவே பிரிந்தவர்கள். உன்னை புரியணும், ஆழமா சொல்றேன். அல்லாஹ்விற்காக ஒரு மனிதனை ஒருவன் நேசித்தால் ஒருபோதும் அந்த நண்பனை விட்டு அவன் விலக மாட்டான். அந்த நண்பனை விட்டு அவன் விலக மாட்டான். அவனிடத்திலிருந்து எந்த பிரதிபலன் இருந்தாலும் இல்லை என்றால், காசு கிடைச்சாலும் கண்ணியம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அந்த நட்பை அவன் விட்டுக் கொடுக்க மாட்டான், ஒருபோதும் பிரிய மாட்டான். பின்னாடி சில உதாரணங்கள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்விற்காக நேசம் கொண்டு அல்லாஹ்விற்காக பிரிந்தவர்கள் என்றால் எதில் பிரிவார்கள்? அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு விஷயம் அவர்களை பிரிக்கும், மௌத். மூத்தாகும்போது பிரிஞ்சிருவாங்க. ஆனால் மீண்டும் அவர்களை ஒன்று சேர்ப்பானல்லாம் இங்கே அரிசின் நிழல். அல்லாஹ்விற்காக நேசம் கொள்வது சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கண்ணியத்திற்குரிய ஒரு செயல் தெரியுமா? அல்லாஹ்விற்காக ஒருவரை நேசித்து அவனோடு நட்பு கொண்டால் அவனோடு நாம் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்விடத்திலே அருளுக்குரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு ஊரை நோக்கி பயணமானான். அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மலக்கை அவனிடத்திலே அனுப்பினான். அனுப்பி கேட்டாரா, இந்த துரியில் எங்கே போகிறாய்? அவர் சொன்னார், இந்த ஊரில் என் நண்பன் ஒருவன் வசிக்கிறான், அவனை பார்ப்பதற்காக நான் போகிறேன். அவன் சொல்ல, அந்த மலக்கு கேட்டார் அவரிடத்தில், அந்த நண்பனை பார்க்க போகிறாயே, ஏதாவது உலக காரியங்கள் இருக்கிறதா அவனிடத்தில்? அதாவது காசு வாங்கணுமா, பணம் வாங்கணுமா, இல்ல பைக் வாங்கணுமா, எதுக்காக போற? அவன் சொன்னான், இல்ல அன்னி அஹ்பப்துஹு ஃபில்லாஹ், நான் அவனை அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன். அவ்வளவுதான். அவரை நான் சந்திக்க போறது காரணம் என்ன? அல்லாஹ்விற்காக அவரை நேசிக்கும் காரணத்தால் அவரை பார்க்க செல்கிறேன். அப்போது அந்த மலக்கு அவரிடத்தில் சொல்லுவார், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நான் உனக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஒரு செய்தியை சொல்லுவதற்கு. என்ன தெரியுமா? நிச்சயமாக அல்லாஹ் நீ எப்படி அவரை நேசித்தாயோ அது போல் உன்னையும் நேசிக்கிறாய். சுப்ஹானல்லாஹ். நீ எப்படி அல்லாஹ்விற்காக அந்த நண்பனை நேசித்தாயோ அது போன்று அல்லாஹ் உன்னையும் நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே ஒரு நபித்தோழர் உட்கார்ந்திருந்தார். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரை கடந்து சென்றார். அப்போது அருகில் இருந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் இன்னி லஉஹிப்பு ஹாதா. யா ரசூலல்லாஹ், இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அதை அவருக்கு அறிவித்து விட்டாயா? நீ அதை அவருக்கு அறிவித்து விட்டாயா? அந்த மனிதர் சொன்னார், இல்லை, நான் அவருக்கு அறிவிக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலிமுஹு, அவருக்கு நீ அதை அறிவித்து விடு. நீ நேசிக்கிறாய் என்பதை அவருக்கு நீ சொல்லிவிடு. கேட்டவுடன் உடனடியாக அந்த மனிதரிடத்திலே சென்று சொன்னார், இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், தோழரே, உன்னை அல்லாஹ்விற்காக நான் நேசிக்கிறேன். சொல்லுங்கள் இந்த வார்த்தையை, இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்விற்காக உன்னை நேசிக்கிறேன். அப்போது இந்த மனிதர் சொன்னார், அஹப்பக்கல்லாஹு அல்லதி அஹ்பப்தனி லஹு, நீ யாருக்காக என்னை நேசிக்கிறாயோ அந்த இறைவன் உன்னை நேசிக்கட்டும் என்று. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் அவருடைய கரத்தை ஒரு முறை பிடித்து சொன்னார்கள், யா முஆத் இன்னி உஹிப்புக், முஆதே உன்னை நான் நேசிக்கிறேன் முஆதே. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் யார் மீதெல்லாம் நட்பை வைத்திருந்தார்களோ அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். நண்பருக்கும் சொல்லலாம் ஐ லவ் யூ, தப்பு இல்லை. ஹராமா தான் சொல்லக்கூடாது வேற ஆளுக்கு. ஐ லவ் யூ ஃபார் தி சேக் ஆஃப் அல்லாஹ்னு சொல்றது தப்பு இல்லை. நண்பர்களோடு இந்த அல்லாஹ்விற்கான இந்த நேசத்தை பகிர வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டார்கள். அனுப்புவோமா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டிய வழிமுறை அது. நல்ல நண்பன் இந்த உலகத்தில் நமக்கு அமைந்தால், அல்லாஹ்வை பயந்து அந்த இருவரும் வாழ்ந்தால், ஒருவேளை அந்த நட்பு எமக்கு நாளை மறுமையில் எப்படி பலனளிக்கும் தெரியுமா? நரகத்தில் அந்த மனிதன், அந்த நண்பன் இணைந்து விட்டால், ஒருவேளை அவன் செய்த பாவங்களின் காரணமாக அல்லாஹ் இந்த நண்பருக்கு அவகாசம் அளிப்பான், உன் நண்பனை ஷஃபாஅத் செய்து நீ சொர்க்கத்திற்கு அழைத்து வரலாம் என்று. நல்ல நட்பு நாளை மறுமையில் எமக்கு எல்லா வழிகளிலும் உதவி செய்யும். இந்த சில உதாரணங்களோடு நமக்கு பார்த்தாதான் புரியும். இந்த உலகத்தில், உலக வரலாற்றில் ஒரு தலைவரோடு அமைந்த தோழமை, உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு நட்பு ஒரு கண்ணிய மிகுந்த ஒரு மனிதருக்கு கிடைத்தது. யார் அந்த கண்ணியமிக்க மனிதர்? அந்த கண்ணியமிக்க மனிதர் யார்? இந்த உம்மத்திலே உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து உலகம் அழிக்கப்படும் வரை நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு இந்த அந்தஸ்தில இருந்து அகன்று ஒரு மனிதருக்கு அல்லாஹ் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு ஒரு கண்ணியத்தை கொடுத்தான் என்றால் யார் அவர்? இந்த உம்மத்திலே யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக் அவர் யாருடைய தோழர்? யாருடைய தோழர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர். யார் சொல்வது தோழர் என்று? யார் சொல்வது? அல்லாஹ் சொல்கிறான். அந்த இருவரில் ஒருவராக இத் ஹுமா ஃபில் காரி இத் யகூலு லிசாஹிபிஹி, அல்லாஹ் சொல்கிறான். அந்த தோழமையை, அந்த நட்பை அங்கீகரித்து அல்லாஹ் சொல்கிறான். அவர் தன் தோழரிடத்திலே சொன்னார். என்ன சொன்னார்? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலை கொள்ளாதே அபூபக்கரே, அல்லாஹ் எம்மோடு இருக்கிறார் என்று. எப்போது நிகழ்ந்தது? எப்போது நிகழ்ந்தது இந்த நிகழ்வு? எந்த குகையில் வைத்து? ஹிரா குகையில கம்பெடுத்து அடிக்கணும். என்ன குகையில்? சவுருடைய குகையில். நமக்கு வேற கேட்டா தெரியும். இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி வருகிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. உங்களுடைய தோழர்களுக்கு நீங்கள் கட்டளையிடலாம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக. எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நானும் ஹிஜ்ரத் செய்யவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே அவசரப்படாதே, உன்னோடு அல்லாஹ் ஒரு தோழரை ஆக்குவான், நீ போவதற்கு கொஞ்சம் பொறுத்திரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வார்த்தையை புரிந்தார்கள். நண்பருக்கு தெரியும் நண்பர் என்ன சொல்கிறார் என்று புரிந்தார்கள். அதற்காக காத்திருந்தார்கள். அதற்காக 2 வாகனங்களை தயார்படுத்தினார்கள். எப்போதும் வீட்டு வாசலின் அருகிலே அமர்ந்து அந்த தோழர் என்னை நோக்கி வருவாரா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அபூபக்கரே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை வந்து விட்டது, கிளம்பு என்று. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அஸ்ஸுஹ்பத்து யா ரசூலல்லாஹ், அஸ்ஸுஹ்பா, தோழமையா? உங்களோடு இந்த பயணத்தில் வரக்கூடிய வாய்ப்பா? எவ்வளவு பெரிய வாய்ப்பு தெரியுமா? உலகத்தின் தலைவரோடு, அல்லாஹ்வின் ஹபீபோடு, அவரும் அந்த நபியும் நானும், சுப்ஹானல்லாஹ், தனிமையில் நடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு. மதீனா வரை அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பா? அஸ்ஸுஹ்பத்து யா ரசூலல்லாஹ். அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், ஆம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை கேட்டவுடன் அழ ஆரம்பிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஒரு மனிதர் மகிழ்ச்சியிலும் அழுவார் என்பதை அந்த நேரத்தில் என் தந்தையுடைய கண்ணீரில் பார்த்தேன். எந்த நட்பு தெரியுமா அது? ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கவலை தோய்ந்த முகத்தோடு தன்னுடைய ஆடையை முட்டு வரை தூக்கி பிடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்து என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். சலாம் கூறுகிறார்கள்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உமர் அவர்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் நடந்தது. உமர் அவர்களுக்கும் எனக்கும் இடையே நான் தான் அதன் குற்றவாளி. அதனால் உமரிடத்திலே மன்னிப்பை கேட்டேன் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் உமரோ என்னை மன்னிக்க மறுத்து விட்டார். என்ன செய்வது அல்லாஹ்வுடைய தூதரே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே, அப்படியா? அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும் அபூபக்கரே, அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும் அபூபக்கரே, அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும் அபூபக்கரே என்று 3 முறை சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் கோபத்தில் சென்றவர்கள் மறுபடியும் அபூபக்கரிடத்தில் இப்படி நடந்து கொண்டோமே என்று அபூபக்கர் அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அபூபக்கர் உண்டா என்று கேட்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹு. சப்தம் வந்தது, அபூபக்கர் இல்லை. உமர் அவர்களுக்கு தெரியும் அபூபக்கர் எங்கே சென்றிருப்பார் என்று. ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வருகிறார்கள். உமர் அவர்கள் வருவதை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் அப்படியே மாறுகிறது. ஒரு தோழமை, ஒரு நட்பு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணத்தை பாருங்கள். உமர் அவர்களுடைய வருகை அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை சிவக்க வைக்கிறது. ரசூலுல்லாஹ் கோபமடைந்து விட்டார்கள் உமரின் மீது. ஏன்? தன் தோழரை மன்னிக்கவில்லை என்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அபூபக்கர் அவர்கள் சென்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உமரின் மீது ஏன் கோபப்படுகிறீர்கள்? நான் தான் தவறு செய்தேன். சுப்ஹானல்லாஹ், இன்னொரு பண்பு பாருங்கள். சொன்னார்கள், என்ன உமரின் மீது கோபம் அல்லாஹ்வுடைய தூதரே? நான் தான் தவறு செய்தேன், உமர் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக எல்லா மக்களுக்கும் சொன்னார்கள், இன்னல்லாஹ பஅஸனி இலைக்கும் ஃபகுல்தும் கதப்த வகால அபூ பக்ரின் ஸதக. அல்லாஹ் உங்களிடத்தில் என்னை ரசூலாக அனுப்பினான், ஆனால் நீங்கள் எல்லோரும் சொன்னீர்கள் நான் பொய்யன் என்று. அபூபக்கர் சொன்னார், உண்மையாளர் என்று. என் நண்பர் அபூபக்கர் என்னை நம்பினார். எல்லோரும் என்னை செல்வத்தாலும் உறவுகளாலும் புறக்கணித்த போது என் தோழர் அபூபக்கர் செல்வத்தாலும் உறவாலும் என்னை அணைத்துக் கொண்டார். கேட்டார்கள், ஃபஹல் அன்தும் தாரிகூன ஃபஹல் அன்தும் தாரிகூ லி சாஹிபி ஃபஹல் அன்தும் தாரிகூ லி சாஹிபி. என் தோழரை நீங்கள் கைவிடுகிறீர்களா? என் தோழரை நீங்கள் கைவிடுகிறீர்களா? என் தோழரை நீங்கள் கைவிடுகிறீர்களா என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அதற்கு பிறகு அபூபக்கருடைய மனம் நோகும்படி எங்களில் யாரும் நடந்து கொண்டதில்லை என்று. ரலியல்லாஹு அன்ஹு வ அர்தா. இன்னும் ஒரு தோழமை பாருங்க. ஒருபோதும் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுக் கொடுத்ததில்லை. எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகாமையில் இருந்தார்கள். நபி என்பதால் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் அல்லாஹ் எமக்கு அமைத்து தந்த தோழமை என்பதால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசுல வஃபாத்தானாங்க? எத்தனை வயசுல? என்ன கிழமை வஃபாத்தானார்கள்? என்ன கிழமை? என்ன கிழமை? திங்கள் கிழமை. அபூபக்கர் சித்திக் எந்த கிழமை, எந்த வயதில் வஃபாத்தானார்கள்? 63. எந்த கிழமை? எந்த கிழமை? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணம் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். கேட்டார்கள், தன் மகளை பார்த்தேன், மகளே, ஐயோ யௌமின் ஹாதா, இது என்ன நாள்? மக்கள் எல்லோரும் சொன்னார்கள், யௌமுல் இஸ்னைன், திங்கட்கிழமை. அப்படியா? திங்கட்கிழமையா? ஒருவேளை இன்று நான் மரணமானால் நாளை வரை எனக்கு அவகாசம் தராதீர்கள் என்னை அடக்கம் செய்வதற்கு. இன்ற தினத்திலேயே என்னை அடக்கி விடுங்கள். ஏன்? இதைத்தான், இந்த தினத்தை தான், இந்த தினமும் இந்த இரவும் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான தினம். இதில் தான் ரசூலுல்லாஹ் மரணமானார்கள். அதே தினத்தில் தான் நானும் மரணமாக விரும்புகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி அவர்களுடைய மரணத்தை ஆக்கினான். தோழருக்கு அருகிலேயே கபரிலும் இருக்கக்கூடிய வாய்ப்பை அந்த தோழருக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஏன் அல்லாஹ் இப்படி அமைக்கிறான் என்று உங்களுக்கு பின்னால் புரியும்.
அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு உமர் அவர்களுடைய மரணத்தின் போது வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை அந்த 2 தோழர்களோடு ஆக்குவான் என்பதை நான் அறிந்திருந்தேன், அப்படியே அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக நான் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். ஜித்து அன வ அபூ பக்ர் வ உமர் வ தகல்து அன வ அபூ பக்ர் வ உமர். நானும் அபூபக்கரும் உமரும் வந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம், நானும் அபூபக்கரும் உமரும் நுழைந்தோம் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக சொல்லுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இறுதியான பகுதிக்கு வரும். நல்ல நட்பு அமைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, அல்லாஹ் எமக்கு நல்ல நட்பை தந்தால், அப்படி தந்திருந்தால் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய இடங்களிலேயே அல்லாஹ் எம்மை வைத்திருக்கக்கூடிய சூழலை உருவாக்கினால் முதலில் நன்றி செலுத்துங்கள். நண்பன் அல்லாஹ் கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி செலுத்தணுமான்னு கேட்க கூடாது, செலுத்தணும். நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். அப்படி அல்லாஹ் தரவில்லையா, அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி துஆ செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி துஆ செய்யுங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அழைப்பு பணியில் ஒரு தோழமை வேண்டும் என்பதற்காக யாரிடத்தில் கேட்டார்கள்? யாரிடத்தில் கேட்டார்கள்? யா அல்லாஹ், ஹாரூனை எனக்கு தோழராக ஆக்கு, நாங்கள் இருவரும் சேர்ந்து என்ன செய்வோம்? உன்னை புகழ்வோம், உன்னை மகத்துவப்படுத்துவோம். நட்பு எதற்கு? எனக்கு பக்கபலத்துக்காக இல்லையா அல்லாஹ், நீ எனக்கு ஒரு தோழரை ஹாரூனை அமைத்து தந்தால் நாங்கள் இருவரும் சேர்ந்து உன்னை புகழ்வோம், நாங்கள் இருவரும் சேர்ந்து உன்னை துதிப்போம் என்று சொன்னார்கள். அப்படி அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் ஒரு தோழமை அமைத்து தந்தால் ஒரு காலம் எந்த நேரத்திலும் அந்த தோழரை விட்டு விலகி விடாதீர்கள். அவர் என்ன பாவம் செய்தாலும் சரி, உங்களுக்கே மாறு செய்தாலும் சரி, உங்களுக்கே துரோகம் இழைத்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக நேசித்த ஒருவர் ஒருபோதும் வெறுக்கப்பட மாட்டார். என்ன செய்வான்? அவன் தவறு செய்தால் என்ன செய்வான்? சரி செய்வான். அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃமினு மர்ஆத்து அஹீ. ஒரு முஃமின் இன்னொரு சகோதரனுக்கு கண்ணாடியை போன்றவன். இதா ரஆ ஃபீஹா ஐபன் அஸ்லஹஹு. அவனிடத்தில் எதையாவது குறையை பார்த்தால் என்ன செய்வான்? கண்ணாடியை உடைச்சிடுவானா? தன்னை சரி செய்து கொள்வான். அது போல்தான் அந்த நண்பனிடத்தில் ஏதாவது குறையை பார்த்தால் விட்டுவிட மாட்டான், அதை சரி செய்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநீதம் செய்பவனுக்கும் அநீதம் செய்யப்பட்டவனுக்கும் உதவி செய்யுங்கள். உங்கள் தோழராக சகோதரராக இருந்தால். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அநீதம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், நீதம் வாங்கி கொடுக்கலாம், அநீதம் செய்பவனுக்கு எப்படி உதவி செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅخذ فوق يديه. அவனுடைய கரத்தை பிடிப்பதுதான். என்ன அர்த்தம்? அநீதம் செய்ய விடாமல் அவனை தடுப்பதுதான் அவனுக்கு நீ செய்யக்கூடிய உதவி. ஒரு பாவம் செய்யக்கூடியவன் உங்களுடைய அறையில் இருந்தால் அவனை புறக்கணிக்காமல் அவனை சரி செய்யுங்கள். முதலில் சீர்படுத்துங்கள், அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்கள், மறுமையை நினைவுபடுத்துங்கள். அதுதான் அல்லாஹ்விற்கான நேசமாக அமையும். அல்லாஹ்விற்கான நேசத்தோடு அந்த நண்பரை சரி செய்து அவரோடு இந்த பூமியில் வாழ்ந்து நேசித்தால் எல்லா நிலையிலும் அவர் எம்மோடு தான் இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சில நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு கூட்டத்தை நாங்கள் நேசிக்கிறோம், ஆனால் அவர்களுடைய அந்தஸ்தில் நாங்கள் செல்ல முடியாது. அவர்களுடைய அந்தஸ்தோ வேறு, ஆனால் நாங்கள் நேசிக்கிறோம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப். ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவரோடு இருப்பான். எங்கே இருப்பான்? எங்கே இருப்பான்? மறுமையில் இருப்பான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்த இந்த ஹதீஸ் இஸ்லாமை நாங்கள் ஏற்றதற்கு பிறகு அடைந்த மகிழ்ச்சியை போன்று
இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்ட நாள் நாங்கள் அடைந்தோம். ஏன்? நாங்கள் யாரை நேசித்தோம்? ரசூலுல்லாஹ்வை நேசித்தோம். அவருடைய தோழர் அபூபக்கரை நேசித்தோம், உமரை நேசித்தோம். எங்களால் நன்மையில் அவர்களுடைய அந்தஸ்தை ஒருபோதும் அடைய முடியாது. ஆனால் நாங்கள் அவர்களை நேசிக்கும் காரணத்தால் அல்லாஹ் நாளை மறுமையில் எங்களை அவர்களோடு ஆக்குவான் என்பதற்காக. நண்பனே, அவன் அந்தஸ்தில் நாம் இல்லை என்றாலும், அவன் செய்யும் நல்ல அமல்களில் நாம் இல்லை என்றாலும், அவனை நேசித்தால் போதும் அல்லாஹ் நாளை மறுமையில் அவர்களோடு எம்மை ஒன்று சேர்ப்பான். அதான் நீதி. எதில் இருந்தாலும் இந்த நட்பு என்பதெல்லாம் நேரா பழகி பார்த்து பழகிறதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு எதுலதான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு? நமக்கு எதுலதான்? யாரோடு நட்பை வைத்துக் கொள்கிறேன் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது இந்த காலத்தில் எதுக்கெல்லாம் பொருந்தோம்? ஃபேஸ்புக்குக்கும் பொருந்தோம், ட்விட்டருக்கும் பொருந்தோம். யாரை நீங்க ஃபாலோ பண்றீங்க இல்லன்னு பாருங்க நீங்க முதல்ல. ஏன்? யார் எப்படியோ அப்படித்தான். ஃபேஸ்புக்ல எந்த ஃப்ரெண்டோட நீங்க பழக்க வச்சிருக்கீங்களோ அந்த ஃப்ரெண்ட் எதை போடுறானோ அதை தான் நீங்க லைக் பண்ணுவீங்க, அதை தான் விரும்புவீங்க. தவறான செய்திகளை பரப்பக்கூடியவனோட நட்பு வைத்தால் அதைத்தான் காலையில ஃபஜ்ருக்கு தொழுறதுக்கு முன்னாடி எழுந்து பார்த்துட்டு இருப்போம். மேல காலையில வெடிக்கிறதே இன்னைக்கு ஃபேஸ்புக்ல தானே, நைட்டு தூங்குறதும் அதுல தான். லாக் அவுட் பண்ணாலும் தூக்கமே வராது நமக்கு. அல்லாஹ் பாதுகாக்க. போ எல்லாவற்றிலும் இன்னைக்கே போய் நிறைய பேர் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இந்த பயானுக்கு பிறகு பயனளிக்கணும்னு சொன்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு? நிறைய பேரை அன்ஃப்ரெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய பேரை ஃபாலோ பண்ணதை டீஆக்டிவ் பண்ண வேண்டியிருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. நீ நறுமணத்தோடு வாழ ஆசைப்படுகிறாயா அல்லது இரும்பு பட்டறையில் இருப்பவரோடு இருக்க ஆசைப்படுகிறாயா? நறுமணத்தோடு இருப்பவரோடு ஃப்ரெண்ட நீ ஃபேஸ்புக்ல வைத்திருந்தாலும் அவர் போடுறது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்தும். அல்லது இந்த சினிமா பைத்தியங்கள்லாம் இருப்பாங்களே, ஃபர்ஸ்ட் ரோல சினிமாவில் நிக்கிறதையும் செல்ஃபி எடுத்து போடுவானு, அல்லது தியேட்டர்ல உட்கார்ந்தோம் லைவ்ல படம் காட்டுவானு. இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அவரோடு நீ நட்பை வைத்திருந்தால் என்ன ஆகும்? அதைத்தான் பார்ப்பாய், அதைத்தான் ரசிப்பாய். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? முதல்ல இன்னொரு கேட்டகரி இருக்கு. அந்த ஃப்ரெண்டை எல்லாம் அன்ஃப்ரெண்ட் செய்ய வேண்டியிருக்கு. என்ன கேட்டகரி? நம்ம இனம் கிடையாது, பெண்ணினம். இந்த நட்பு அல்லாஹ்விற்காக நாங்கள் அவர்களையும் நேசிக்கிறோம்னு சொல்ல முடியாது, அது வேற. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரையை வைத்திருக்கிறான். இந்த திரைக்கு அப்புறம் போகணும்னு சொன்னா கல்யாணம் தான் முடிக்கணும். அதுக்கு வேற வழியே கிடையாது. அதுக்கு வேற அல்லாஹ்வுடைய தீனில் வழியே கிடையாது. அந்த நட்பு அதை பேசவே வேணாம். அந்த நட்பு கிடையாது. முதல்ல அது ஹராமான தொடர்பு, அவ்வளவுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானார். முதல்ல அந்த ஃப்ரெண்ட் எல்லாம் அன்ஃப்ரெண்ட் செஞ்சிடணும். அப்பதான் வைரஸ் எல்லாம் வெளியே போகும். அதுக்கு பிறகு இந்த வைரஸ் எல்லாம் காட்டணும். கரெக்ட்னா தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாவை செயல்படுத்தியவர்களாக நாம் மாற முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் செய்கிற அறிவுரை என்ன தெரியுமா? சில முஷ்ரிக்குகள் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், எப்ப பார்த்தாலும் இந்த பிலால், இந்த அபூதர், இந்த மாதிரி ஏழையான நபித்தோர்களோட உட்கார்ந்து இருக்கீங்களா? நாங்களாம் எவ்வளவு பெரிய குறைஷி தலைவர்கள், இவங்களோட போய் நான் உட்கார்ந்து உங்களுக்கு மார்க்கத்தை படிக்க முடியுமான்னு கேட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்கினான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல் அஷி. தூதரே, உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் யாரோடு? இரவும் பகலும் என்னை அழைக்கக்கூடிய மக்களோடு. நபியே, நீங்கள் உங்கள் தோழமையை ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒருபோதும் அவர்களை விட்டு உங்களுடைய பார்வைகளை திருப்பி விடாதீர்கள். யார் எம்முடைய நினைவை விட்டு திரும்பி மனோ இச்சையை பின்பற்றினார்களோ அவர்கள் செய்யக்கூடிய காரியம் எல்லாம் வீணாக ஆகும். அந்த நட்பு வேணாம். யார் என்னை புகழ்ந்தார்களோ அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் செல்வந்தவர்களாக இருந்தாலும் என்ன கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் அல்லாஹ்வின் நினைவு கிடைக்கும், அவங்களோடு தோழமை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். அடுத்து ஓதுங்க, இல்லல் லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறார்.
மனிதர்கள் எல்லோரும் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். இல்லல்லதீன ஆனு, ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத், நல்ல அமல்களை செய்து, வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர், ஹக்கை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் தங்களிடத்தில் அறிவுரைகளை பரிமாறிக்கொண்டவர்களை தவிர. இந்த சபை எப்போதும் இருக்க வேண்டும். எம்மை சுற்றி அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய மனிதன் இருந்தே ஆக வேண்டும். எம்மை சுற்றி தொழுகை நினைவுபடுத்தக்கூடிய மனிதன் இருந்தே ஆக வேண்டும். அப்படி ஒரு காலம் இது. எம்மை சுற்றி அல்லாஹ்வை மறக்கும் போது, அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்யும் போது ஹராம் செய்யாதே என்று எச்சரிக்கக்கூடிய ஒரு நண்பன் எம்மை சுற்றி இருந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் நஷ்டத்தில் போய்வோம். உலகத்திலே நஷ்டம், மறுமையிலே நஷ்டம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். ஆண்களான முஃமின்களான ஆண்களும் முஃமின்களான பெண்களும் ஒருவருக்கொருவர் தோழமை கொண்ட நண்பர்கள் தான். யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மை ஏவுவார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள். வயுகீமூன ஸலாஹ், என்ன செய்வார்கள்? தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வயுத்தூன ஸக்கா, ஜகாத்தை கொடுப்பார்கள். வயுதீஊன அல்லாஹ் வ ரசூலஹ், அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்படுவார்கள். உலாயிக, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சயர்ஹமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு அவர்கள் உரித்தாவார்கள். அப்படி ஒரு சூழலை எம்மை சுற்றி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதுதான் எம்மை பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிற்கு பிறகு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய அருளால் நண்பர்களுடைய பாதுகாப்பு, ஈமானில். அந்த நண்பர்களுடைய ஈமானுடைய பாதுகாப்பு கிடைத்தால் ஒருபோதும் நாம் வழி தவற மாட்டோம். இந்த உலகத்தில் எம்மை வழிதவர செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் என்றால் தீய நட்பு தான். வேற எதுவும் நம்மளை வழிகெடுத்துட முடியாது. அந்த ஷைத்தான் தான் நம்மளை வழிகெடுத்துட்டு போகும். மற்ற எல்லாரும் நன்மைகளை ஏவுவார்கள், தீமைகளை தடுப்பார்கள். இப்போ ஒவ்வொரு ரூம்லையும் யாரு ஷைத்தான் யாரு மலக்குடைய பாதுகாப்புல இருக்காருன்னு இன்னைக்கு லிஸ்ட் எடுக்கிறோம். ஃபஜ்ர் தொழாம அந்த ரூம்ல பல பேர் இருந்தாங்கன்னா முதல்ல வார்டன்ட்ட சொல்லி அந்த ரூமை வெக்கேட் பண்ணி அடுத்த ரூமுக்கு ஓடிடணும். இல்லையா பள்ளிவாசல்ல போய் படுத்துருங்க. காலையில அங்க மலக்குகள் இருப்பார்கள் பாதுகாப்பது. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூழலை நமக்கு அமைத்து தரும். அப்ப எதுல எல்லாம் நம்ம இன்னைக்கு அன்ஃப்ரெண்ட் செய்ய வேண்டியிருக்கு? முதல்ல ரூம்ல, அடுத்து கையில வச்சிருக்கோமே, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, வாட்ஸ்அப்ல, பிளாக் லிஸ்ட்ல போட்டு வச்சிருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்போதுதான் நமக்கு அந்த பாதுகாப்பை தருவான். சஹாபாக்கள் அந்த பாதுகாப்பை தான் விரும்பினார்கள். அதனால்தான் எப்போதும் யாரோ யாரை விட்டும் பிரிவதை அவர்கள் விரும்பவில்லை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் பலனை தரட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை சுற்றி அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் ஆக்கி தரட்டும். நாமும் ஒருவருக்கொருவர் அல்லாஹ்விற்காக நேசித்துக் கொள்வோம். அல்லாஹ் எம்மிலே இருக்கக்கூடிய குறைகளையும் அல்லாஹ் மன்னித்து எம்மையும் அல்லாஹ்விற்கான மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி தரட்டும். இன்ஷா அல்லாஹ். இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லாஹ், உங்கள் எல்லோர்களையும் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். நீங்கள் ஒவ்வொருவரோடு கை கொடுத்து இந்த வாழ்த்தை இன்னி உஹிப்புக்க ஃபில்லாஹ், அல்லாஹ்விற்காக உன்னை நேசிக்கிறேன் என்ற வார்த்தையை பகிர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த சபையிலிருந்து கலைந்து செல்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் செய்யட்டும். வாய்ப்பளித்தமைக்கு இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் இந்த விடுதியுடைய நிர்வாகத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.